நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நிலத்தோட வடிவமைப்பு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே உங்கள் மேப்போட லொக்கேஷனோட அளக்க முடியும். ஸோ அதை எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hashtag plus the videos posted here are for educational purposes only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் இதே போல தான் ஷோ ஆகும். இப்போ நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம இடத்தான மதிப்பை நம்ம அளக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கான் அழுத்திக்கோங்க. இதில் ஏரியா மெஷரிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம ஏரியாவை அளக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம நடந்து கூட அளக்கலாம். இந்த மாதிரி நிறைய வித மெத்தடில் அதை அளக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் உட்காந்த இடத்துல அளக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வடிவில் இருக்கக்கூடிய வயலில் நான் அளந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ அங்கே மார்க் ஆகிடும். அதே போல் அடுத்தது அந்த வயலோட எண்டில் இன்னொரு மார்க் வச்சுக்கோங்க. இதே போல் வயலுக்கு கார்னர் வச்சிட்டிங்க அப்படின்னா மார்க் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இப்போ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 0.85 ஏக்கர் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இங்கே தோன்றக்கூடிய அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு தான் வரும். பாருங்கள், நேபாள் இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அளவு பார்த்திங்க அப்படின்னா குழி மதிப்பில் சொல்லுவாங்க. குழின்றது பார்த்திங்கன்னா குஞ்சம் அப்படின்ற அளவு ஆந்திரா மதிப்பில் கிடைக்காது. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 9 குழி வருது இந்த இடத்தோட மதிப்பு. அதாவது 8.5 குழி வருதுன்னு வச்சுக்கோங்க. 8.52 குழி வருது. இது நீங்கள் ஏக்கரில் பார்க்கும்போது நியர்பையில் தான் உங்களுக்கு காமிக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே ஏக்கர் அப்படின்றது இருக்கும், அதையும் ஷோ பண்ணுறேன். நீங்கள் இந்த அளவு நல்ல, அதாவது இங்கே பாருங்கள் 0.85, அதாவது அங்கே குஞ்சத்தில் காமிச்சக்கூடியது தான் இங்கே 0.85 அப்படின்றது அளவாக ஷோ ஆகுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதே வந்துட்டு 100 ரீச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், அதாவது 12 குழி ரீச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏக்கராக அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்கள் இங்கேயும் அளவு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த வயலுன்னு கிடையாது, வேறு வயலில் கூட நீங்கள் புதுசாக திங்கிக்க முடியும். இந்த டேட்டா வந்துட்டு இதை அப்படியே வச்சுட்டு புது டேட்டா வேணும்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு திங்கிக்கலாம். இல்லை எனக்கு பழைய டேட்டா நான் டெலிட் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இதை சூஸ் பண்ணிட்டு டெலிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவுமே பார்த்திங்கன்னா க்ளவுட் பேக்கப்பும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ரொம்பவே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த நிலத்தோட மதிப்பு பாருங்கள், கொஞ்சம் இப்படி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்தமாரி இடமா இருந்தாலும் நம்மளால் அளக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கான மதிப்பை நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் அளவை வந்துட்டு மார்க் பண்ணும்போது முன்ன பின்ன கொஞ்சம் வேரியண்ட் வருதுன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி கர்சரை மூவ் பண்ணி நீங்கள் நகர்த்திக்கலாம். அதனால் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக அது உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒருத்தரோட வயலோட மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இந்த வயலோட மதிப்பு பாருங்கள் 0.7 ஏசி அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இது வந்துட்டு 7 குழி நிலம்னு சொல்லுவாங்க மதிப்புக்கு. ஒரு 12 குழி சேர்ந்தால் தான் ஒரு ஏக்கர், அதை புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கூடுதலாக வந்துட்டு ஒரு 3 லேயர் வந்துட்டு ஃப்ரீயில் சேர்த்துக்க முடியும். இப்போ இந்த நிலத்தோட மதிப்பு வச்சுட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடியதை கூட நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் பை லேயராக செக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சில நண்பர்களுக்கு வந்துட்டு தேவைப்படும் அப்படின்றதுக்காக அதை நான் சூஸ் பண்ணி இதை சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இது எப்படி நம்ம க்ளவுட் பேக்கப் எடுக்கிறது, நீங்கள் செக் பண்ண நிலத்தோட மதிப்பு எப்படி இதே போல் கன்வெர்ட் பண்ணுறது, இதே போல் பலவிதமானதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 5.5 குழிக்கு பக்கமாக இருக்குது நிலத்தோட மதிப்பு. இங்கே பாருங்கள் 0.53 அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் அப்படி சந்தேகமாக இருக்கணும்னா அந்த குஞ்சம் அப்படின்றத சொன்னோம் இல்லையா, ஆந்திராவோட நிலத்தோட மதிப்பு, அங்கே கூட நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக உட்காந்த இடத்துல இது அளக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு வேறு விதத்தில் நான் சொல்கிறேன். பாருங்கள் 5.25 குழி இருக்குது, 5.5 குழிக்கு பக்கமாக 5.28 இருக்குது. நண்பா, ஃப்யூச்சரில் நீங்களே வரப்பு சுற்றி நடந்து வந்து கூட அந்த நிலத்தோட மதிப்பை மெஷர் பண்ண முடியும். இது வயலோட வடிவமைப்பு எந்த வடிவமைப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு அதை சுலபமாக மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 4 பாயிண்ட் என்ன சூஸ் பண்ணாலும் அதே போல் நீங்கள் 10 பாயிண்ட்டு கூட இப்படி சூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த நிலத்தோட மதிப்பு நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். அதாவது இது ரோடு போகிற பகுதி.
ஸோ இந்த ரோடு போகிற பகுதி மட்டும் நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். அது எவ்வளோ நிலம் போகுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ பழைய அளவுகளை நான் டெலீட் பண்ணிடுறேன். இதையும் டெலீட் பண்ணிடுறேன். புதுசாக ஒரு ஏரியா மெஷரிங் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கார்னர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்து கூட வைக்கலாம். அப்படி இல்லை எனது பிட்டாக சூனியாக போகுது அப்படின்னா அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ரெட் கலர் டாட் இருக்கிறதுல எல்லாமே நீங்கள் அதுலேருந்து ஒரு லூப் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் நிலத்தோட மதிப்பை எப்படி வேணுமாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ரெட் கலர் டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஏரியாவாக கணக்காயிடும். இல்லை வேணான்ற பட்சத்தில் அப்படி நீங்கள் அதை இன்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதும் எந்த அளவுக்கு மெஷர் ஆகுது அப்படின்றத. ஸோ இதே போல் நம்ம எந்த வித ஷேப்பில் வேணுமாலும் நம்ம மெஷர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் லைட்டாக யோசித்தாலே போதும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே போல் பலவிதமான பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரெகுலர் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.